ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ துபாயில் தேரா தமிழ் பஜாருங்கிற இடத்துல இருக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஷாப்பாகவே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு மாதிரியான பர்ஃப்யூம் நம்மளை வந்து அப்படியே காற்றுல பறந்து வருதா இல்லை மிதந்து வருதான்னு தெரியாது. அந்த ஸ்மெல் வந்து நம்மளை அப்படியே கொண்டு போய் வேறு ஒரு உலகத்தில் கொண்டு போய் நம்ம மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கடையில் தான் இன்றைக்கி நாம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கடை பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோவில் இருக்க போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு பர்ஃப்யூம் மேக்கிங் கடை. இது வந்து யூசுப்பாய் அப்படிங்கிற ஒரு கேரளத்து நண்பர் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லணுண்டா ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம கேட்குற டிசைனில், கேட்குற கலரில், கேட்குற பர்ஃப்யூமை வந்து அப்படியே மேக் பண்ணி கொடுப்பாரு. அந்த விஷயத்தை அவரே சொல்லுவார். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது. வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த விழாக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த காமிக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் அப்படிம்பாங்க. என்னையை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, லைஃப் இஸ் வெரி ஸ்மெல்ஃபுல் பர்ஃப்யூம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். என்னை பற்றி கேட்டிங்கன்னா, ஐ லவ் கூலிங் கிளாஸஸ், ஐ லவ் பர்ஃப்யூம். ஒரு நண்பர் மூலமாக நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லக்குள்ள நண்பர் சொன்னாப்புல, எனக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது, தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, வாங்க அப்படின்னாரு. இப்போ துபாயில் தேராவில் குவைத்து பள்ளி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு நண்பர் அழைச்சிட்டு வந்தார். அந்த கடையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நண்பர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நண்பர் கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னாடி வாங்க. இவர் தான், அங்கே பாருங்கள், இவர் தான் அந்த நண்பர். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் ஷாப் ஓனருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ஷன்? ரொம்ப நன்றி கண்ணாடி சேனலுடைய கிரியேட்டர் பிலால் பிரதர். இது வந்து நம்ம www.yousufbhai.com பார்த்தீங்கன்னா the heart of the place in Dera. It's near Koiti Masjid. The shop name is Tibal Emirates. அண்ட் அவங்க வந்து ஒரு 4-5 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பழக்கம், அஜீஸ் பாய்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் அஜீஸ் பாய்க்கு அடுத்து எனக்கு யூசுபாய் பழக்கம், தென் ஜலால் பாய். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஓரளவு ரிலேட்டடாக இருக்காங்க. பட் ஆல் இன் டு ஃப்ரெக்ரன்ஸ், மாஷால்லா, தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெரி குட் கிரியேஷன் ஆஃப் ஃப்ரெக்ரன்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். உங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவர் ஃப்ரெக்ரன்ஸை உண்டு பண்ணி கொடுப்பாரு. பியூர்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அவர் கிரியேஷன் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் ஸ்மெல்லை மட்டும் சொன்னீங்கன்னா, இஸ் அ டாக்டர், இஸ் அ PhD இன் அ ஃப்ரெக்ரன்ஸ் கிரியேஷன். வண்டர்ஃபுல். அவருடைய ஷாப்புக்கு வந்தீங்கன்னா லைவாகவே பண்ணி காமிப்பார். இப்போ அவருடைய இன்டர்வியூவை கண்ணாடி சேனலுடைய கிரியேட்டர் பிலால் பாய் அவருடன் சிறிய ஒரு உரை நிகழ்த்துவார். இப்போ இந்த ஷாப் உள்ளக்க தான் இப்போ நான் நிற்கிறேன். ஆக்சுவலி இப்போ நிறைய பேருக்கு வந்து வருவாங்க, பார்ப்பாங்க, பாட்டில் பர்ஃபெக்டாக இருக்கா, பேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கா, கலரு நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து சேம் லைக் திஸ், ஐ லவ் yellow, ஐ டேக் ஏ பாட்டில், ஐ பே, ஐ கோ அவுட் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பர்ஃப்யூமுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது, ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஒரு கேரக்டரும் இட் வில் பிரிங் சம்திங் இன் அவர் மைண்டு. அப்போது இந்த பர்ஃப்யூம் கிரியேட்டரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, இடையில சில நேரத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கப் நடந்தப்போ ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்து இங்கே வந்திருந்திருக்காங்க துபாய்க்கு. சில பேர்கிட்ட கேட்டுட்டு இந்த கடையை விசாரிச்சுவிட்டு இந்த கடைக்கு ஃபோன் அடித்து அந்த யூசுப்பாய்கிட்ட பேசியிருக்கிறாங்க, எனக்கு வந்து பர்ஃப்யூம் வேணும்னு சொல்லிவிட்டு. அவர் கூலாக நோ ப்ராப்ளம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க இருந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் உள்ள பர்ஃப்யூமை வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. போனதுக்கப்புறம் அவங்கள ஃபேஸ்புக்கில் வந்து இந்த இன்சிடெண்ட்டை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா கடவாசல் அவ்வளோ க்ரௌடு. அதுக்கப்புறம் பல டிவி சேனலுங்க, CNN இன்னும் நிறைய சேனல்கள் வந்து இவரை பேட்டி எடுக்கிறதுக்கு படம் எடுத்துச்சு. அதே வரிசையில் தான் நாம் வந்திருக்கிறோம். இவர் ஒரு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஸ்டார்னு கிட்டத்துக்கு தமிழ் ஸ்டாராக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், அவங்கள பேர் சொல்லவே இல்லை, ஆல் ஆர் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பர்ஃப்யூமில் வந்து ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா, பர்ஃப்யூம்னு சொல்லுவாங்க, ஈதே பர்ஃப்யூமு, ஈதே டாய்லெட்டு, ஈதே கார்லண்ட்ஸ், ஈதே ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பர்ஃப்யூம் கேட்டகரிக்கும் 20 to 30%, 15 to 20% சொல்லிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 15 to 50, அதாவது 20 to 30% பர்ஃப்யூம் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஒரு 8 hours வரைக்கும் நிற்கும்.
ரேஞ்சு கம்மியாகக்குள்ள 5 ஹவர்ஸ் நிற்கும், அப்புறம் 2 ஹவர்ஸ் நிற்கும்னு நிறைய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. இவங்கள்ட்ட வந்த உடனே நம்மள சும்மா ஒரு எம்டி பாட்டில் கொண்டு போன உடனே அவர் அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அதே ஸ்மெல்லுக்கு, அதே கலருக்கு, அதே கண்டென்ட்டுக்கு வந்து இவர் பெர்ஃப்யூம் மேக்கரை தான் பயங்கரமான ஒரு எக்ஸலண்டான ஒரு இன்சிடெண்ட்டு. அந்த இன்சிடெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் போனேன், சொன்னேன், அதேமாதிரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நிறையா கஸ்டமர்ஸ் அவங்க உட்காந்து கொண்டு வராங்க. அழகாக மேக் பண்ணுறாரு. ஏதோ ஒரு ஜக்கிலேருந்து என்ன எடுக்கிறாரு, பெர்ஃப்யூமை மிக்ஸ் பண்ணுறாரு, ரா கண்டென்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணுறாரு, கலர் மிக்ஸ் பண்ணுறாரு, அந்த கண்டென்ட் அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அதில் வந்து பெர்சன்டேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது முழுமையை அடையுது. அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டு நம்ம கையில் கொடுக்குறாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களுக்கு இன்னொரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்னான்டா, ஜிம்னாஸ்டிக். வீடியோட கடைசியில் அந்த கிளிப்பிங்ஸை போட்டிருக்கேன், அப்படியே மிரண்டிருக்கேன். அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். Smoking, I don't own papers, pass that 808. That shit a dome shaker. Oh, bitch, you know I'm grinding like a pro skater. Baby mama bugging, I'm so quick to hit ignore. Buku bitches in my bed, I got scales all on my floor. I got money on the line, plus I'm clocking that galore. I got bitches kissing bitches, all them bitches go explore. I'm feeling way up, well fuck it, I stay up. Put your bitch on my Snapchat, while I fuck up I make her. She want a chance with me, cause she know I'm a rapper. I give a dick but I never get feelings, cause shawty I know what you after. Okay, they watching me, they watching me. They watching me, they watching me, they watching me. Yeah, put it in. Get hit in my section at 12, gon' find your ass way in New Orleans. Watch I look bad, I'm jugging. Dissect your hand if your hand in my puttin'. Put 2 in your man if your man keep a looking. Act like a pussy, your panties get tooken. I'm not the type to go fuck with them niggas who fuck with them niggas who stay on some fuck shit. Young and trapping out the bando, from the ceiling fan to the damn floor, trying to stack my money up, cause that's the only way we can go. Tell my mama that I'm okay, see the money coming through the doorway. Got a bad bitch with a lot of money, that's foreplay. Okay, they watching me, they watching me, they watching me. They watching me, they watching me, they watching me. They watching me, they watching me, they watching me. They watching me, they watching me, they watching me. Take it out. Don't need these bitches. யூசுஃபாய்க்கு எனக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நான் அதை கேட்டுறேன். யூசுஃபாய் உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா வெரி கிரேசி அபவுட் பெர்ஃப்யூம் புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் எனக்கு என்ன, எனக்கு பிடிச்ச இந்த ஸ்மெல் வேணும், அந்த ஸ்மெல் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதான் நீங்கள் இந்த ஷாப்பே வச்சிருக்கும் போது ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் த பெர்ஃப்யூம். நீங்கள் மேக் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, எப்படி மேக் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வராங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள் ஃபார் யூடியூப்.
சேனல் யூடியூப் முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சந்தோஷம். ஜாஸ்தி தமிழ் வராது, கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசும். ஓகே ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ஓகே. என்ன 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 சொன்னேன்? இல்ல ஐ வாண்ட் டு நோ தி பெர்ஃப்யூம் ஸ்மெல் அண்ட் தேர் குவாலிட்டிஸ் இருக்குல்ல. பெர்ஃப்யூம் வந்து டிபெண்ட் ஆஃப் த கல்ச்சர் பேஸ். ஓகே எந்த ஃப்ராக்ரன்ஸ் எந்த ஊருக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படி உண்டு. உண்டு. அது சரி. நம்ம ஊருக்கு வந்து ஜாஸ்மின் எல்லாம் தமிழ்ல தமிழ் தமிழ்ல முல்லைப்பூ வாசனை பார்த்தா அவருக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட். அரபி வந்து அவருக்கு வந்து ஊது இல்லைன்னா அம்பர் இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் தான் பிடிக்கும். ஓகே ஜாஸ்தி கேரளாவால வந்து நம்ம பிஸ்கட்டு ஜாஸ்மின் முல்லைப்பூ அந்த மாதிரி செவந்தி பூ எல்லாம் கேட்டுட்டு இருக்கும், ரோசப்பூ எல்லாம். அந்த இங்கிலீஷ் வந்து அவருக்கு சிட்ரஸ் லெமனு அண்ட் ஃப்ரெஷ் ஸ்மெல் பர்கமோட் அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். அந்த சுடானி பீப்புள் வந்து ஜாஸ்தி வந்திருக்கு சாண்டில் பேஸு, ஆப்பிரிக்கன் வந்து அவருக்கு அந்த மாதிரி தான் ஃப்ரூட்டி பேஸு தான். அந்த ஊருக்கு அந்த கல்ச்சர் பேஸ் கனெக்ஷன் இருக்கு எந்த பெர்ஃப்யூம், அதுதான் ஜாஸ்தி. இப்போ எந்த கஸ்டமர் வருவாங்க வந்த உடனே ஐ சேட் பிஃபோர் வருவாங்க, இந்த பாட்டில் பிடிச்சிருக்கு அந்த பெர்ஃப்யூம் கொடுங்க, இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மேக்கிங் பெர்ஃப்யூம் மேக்கர் கடைக்கு வந்தாங்கன்னா கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க ஸ்பெசிஃபிக்கா? இதுக்கு ஜாஸ்தி என்ன பேர் தெரியுமா? முன்னாடி அப்பா இருக்கு, என்ன அப்பா ஃபாதர் இல்லைன்னா அம்மா, அவர் முன்னாடி ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நார்மலி இந்த பாட்டிலுக்கு பேரு ஒண்ணுமே கிடைக்காது, அந்த அவரு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கு பேரு ஒண்ணு மட்டும் இந்த ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும். அப்ப அந்த பாட்டில் கொண்டு வந்து முன்னாடி இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் பெண்ணு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அது அந்த ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ணியது பெர்ஃப்யூம், அவருக்கு அது கிடைக்க வேணாம், அந்த ஸ்மெல் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதுதானே வந்துட்டான். கேட்டுட்டா யூசுப்பாய் என்ன இது பண்ண முடியுமா கேட்டு நான் வந்து பாக்குது அந்த மாதிரி சொன்னேன். நான் அவருக்கு அந்த பெர்ஃப்யூமும் அவரோட மெமரி, அந்த ஹஸ்பண்டுக்கு மெமரி அந்த மாதிரி தான் ஜாஸ்தி ஆள்காரு கேட்டுட்டு வருது. பின்ன இல்லைன்னா இப்ப எந்தாவது இப்போ நமக்கு பிராண்ட் பெர்ஃப்யூம் இருக்கு, கிறிஸ்டியன் டியோர் இல்லைன்னா சேனல் இல்லைன்னா கிளைம் கிறிஸ்டியன் ஏதாவது ஜாஸ்தி 4,000 50,000 1 lakh எல்லாம் பெர்ஃப்யூம் இருக்கு. இந்த மணி இல்ல, நார்மல் மணி, லோக்கல் மணி. that much price. கேட்டுங்கப்பா 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு இது வந்து ஊது. ஓகே how much this? ஊது வந்து இது 6 per தோலா 600 dirham. தோலா என்ன 12 ml 600 dirhams 12 ml almost 12,000 rupees for 60 ml. 12 ml அதுக்கு கேட்டுங்க இந்த சைஸ் பாட்டில் பாத்தீங்களா இல்லையா? பெரிய அதான். அப்ப அம்பர் இருக்கு. அம்பர் வந்து நேச்சுரல் அம்பர் வந்து 50-55,000 dirhams per kg. அது பெர்ஃப்யூம் பிளெண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணது, கொஞ்சம் ட்ராப்ஸ். அந்த மாதிரி மெஸ்க்கு, அந்த மெஸ்க்கு ஒரிஜினல் மெஸ்க்கு வந்து கஸ்தூரி மெஸ்க் மான் அதுதான் மெஸ்க். அதெல்லாம் ஜாஸ்தி வரும். அதெல்லாம் இது இப்போ இருந்தாலும் சிந்தச்சிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நேச்சுரல் இருந்தால் அது ஜாஸ்தி வரும். அப்ப எந்த பெர்ஃப்யூமும் அந்த 50,000 எந்த ஃப்ராக்ரன்ஸும் நம்ம பண்ணி கொடுப்போம். அந்த மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு ஏதாவது தேவை, எந்த பிரைஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். அதுதான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். இதை எப்படி நீங்க அந்த எக்ஸாக்ட் ஸ்மெல்ல நீங்க எப்படி கரெக்டா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரீங்க? we want to know that. ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்ரன்ஸ், ஓகே, இந்த பாட்டில் என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடி எப்படி பார்க்கும், அது பார்க்கும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நோட்டு, பேஸ் நோட்டு, டாப் நோட்டு என்ன 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 இருக்கு பார்க்கும். அப்போ இது வனிலா இருக்கு, அதுல அம்பர் இருக்கு, அந்த மாதிரி நோட்டு பார்த்து நம்ம அது கிரியேட்டிவ் பண்ணி கொடுப்போம். வண்டர்ஃபுல். அதுதான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே சூப்பர். உண்மையிலேயே எங்க நம்மளுக்கு தெரியாத விஷயம் சொல்லியிருக்காரு. நம்மளும் தான் 40-30 வருஷமா பெர்ஃப்யூம் யூஸ் பண்றோம், தெரியாத விஷயத்த சொல்லி. பெர்ஃப்யூம் வந்து கான்ஃபிடன்ஸ், எந்த ஆளுக்கும் ஹாப்பி மூடு கொடுப்பேன், கான்ஃபிடன்ஸ் கொடுப்பேன். நீ ஒரு பார்ட்டிக்கு போக வேணாம், பார்ட்டி வேற என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லைன்னா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கான்னு ஃபைனல் டச் வந்து தான் பெர்ஃப்யூம்.
இப்போ அதுதான் perfume. யூசுப்பாய் வந்து மல்டி டேலண்ட் பர்சன். நாட் ஓன்லி த கிரியேட்டர் ஆஃப் ஃப்ரெக்ரன்ஸ், அவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் ப்ளஸ் ஃபுட்பால் பிளேயர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன். ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ்புக் பேஜ் அப்படியே சொல்லிடலாமே. யூசுப் மடப்பன். Yousufbhai. Can you spell it? YUSUF. Yusuf? Yeah, Yousuf Madapan. யூசுப் மடப்பை. Yousufbhai. Yeah, the Facebook ID வந்து Yousuf Madapan. இல்லைன்னா வெப்சைட் இருக்கு yousufbhai.com. இப்போ நீங்க வந்து இப்போ பெர்ஃப்யூம் வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் மேபி உங்களுக்கு இருப்பாங்க. இப்போ இன்டர்நேஷனல் கஸ்டமருக்கு உங்களுக்கு வேணும்டா நீ ஹவ் யூ ஆர் சென்டிங் த பார்சல்? அது ஆன்லைன்ல அந்த அனுப்பும். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறது உங்க மொபைல் நம்பர் இந்த வீடியோல சொல்லிட முடியுமா? முடியும். ஃபுல்லாக சொல்லிடுங்க, இன்டர்நேஷனல் கோட் நம்பரோட சொல்லிடுங்க. இந்த பீப்புள்ஸ் வாண்ட் நோ உங்கள் நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா தே கேன் காண்டாக்ட் யூ டைரக்ட்லி. வெப்சைட் கொஞ்சம் கொடுங்க. இதான் வாட் இஸ் யூசுஃப்பாய் பிடிச்சிருக்காப்ல. ஓ திஸ் இஸ் yousufbhai.com. அப்படியே அதில் உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கு. Perfume are the sublime windows to the riches of the heart. பார்த்துருப்பீங்க. ஓகே, நன்றி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அண்ணா. எனி ஃபீட்பேக் இருந்துச்சுட்டா கமெண்ட்ல கேளுங்க. பெர்ஃப்யூம் வேணுண்டா பாயை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூமருக்கு வந்து அவன் வேப்பன் என்ன தெரியுமா? அவன் நோஸ் தான். இட்ஸ் லைக் டாக்டருக்கு வந்து ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பர்ஃப்யூமர் கிரியேட்டருக்கு இது ஒரு ஸ்டிக் தான். அது அந்த நோஸ் தான் மெயின் வேப்பன். அது வந்து இது ஸ்டிக் தான். அது எல்லாம் பார்க்குது. தேங்க்ஸ் லாட் யூசுஃபாய். இந்த பிஸி ஷெட்யூல் கஸ்டமர்லாம் இருக்கும்போது யூசுஃபாய் வந்து நம்ம கவனி இந்த டயத்தை ஒதுக்கி கண்ணாடி சேனல் கவனி பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. I got bitches kissing bitches, all them bitches go explore. I'm feeling way up. Well, fuck it, I stay up. Put your bitch on my Snapchat. When I fuck up, I make her. She want a chance with me, cause she know I'm a rapper. I give a dick, but I never get feelings, cause shawty, I know what you after.